சார் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான காரு. ஓகே. என்னோட அம்பாசிடரு. ஸோ அது இப்போ சேல் வீடியோ போடலாம். சரி ப்ரோ, ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். அது வந்து 7 லட்ச ரூபான்னு சொல்லியிருந்தேன் நம்ம சொன்னோம். அதுக்கு வந்து அதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் அது சொல்கிறவங்க காஸ்ட் வைஸ் இந்த வண்டிக்கு இவ்வளோவான்னு கேட்கலாம். ஆனால் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோம், இன்னைக்கு ஒரு வண்டி லான்ச் பண்ணால் அம்பாசிடரில் அது எப்படி இருக்குன்றது இந்த வண்டியை பார்த்தா தான் தெரியும். அதனால தான் நான் இந்த இதுக்கு ஃபுல் வீடியோ கேட்டிருந்தேன். ஓகே, இப்போ வந்து ரீலான்ச் பண்ணால் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஆமாம். சரி, ஓகே. இப்போ அந்த வண்டியில் என்னென்ன இருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். வந்து வண்டியை வர சொல்லிடலாம், மான்ஸ்டரை. ஓகே ப்ரோ, வர சொல்லிடலாமா ப்ரோ? ரத்னசாமி சேவல் சண்டையில் யாருக்கிட்டையும் தோற்று. இந்த அவ்வளோ கிராண்டாக இருக்குது. அம்பாஸ்டர் வந்து சேஃப்டிக்கு வந்து 5 ஸ்டார் போனதே அம்பாஸ்டர் தான். என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக சேஃப்டியாக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம வந்தாச்சு, நம்ம காரு வந்துருச்சு நம்மக்கிட்ட. இதை ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, என்னென்னலாம் அப்டேட் சொல்லிடுறேன் நம்ம ஃப்ரெண்ட். பிரதர் ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1989. ஆமாம், 1989. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ வந்து ப்ரீமியமாக நம்ம கார் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி கார் எடுக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன ப்ரோ இருக்கும்? பிரதர் விண்டேஜ் தான் பிரதர். விண்டேஜ் கிளாசிக் மோட்டார்ஸ்லாம் வந்து சரி இதோட குவாலிட்டி வந்து இப்போ கிடைக்காது. நீங்கள் எந்த வண்டிக்கு போனாலுமே, இதோட ஜெர்மன் வெஹிக்கிள் போனாலுமே இதோட குவாலிட்டி கிடைக்காது. சரி ப்ரோ, அப்படி என்ன தான் ப்ரோ இருக்குது ஃபீச்சர்ஸ் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்குது? பிரதர் இதில் என்ன பண்ணிக்கோன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து இதோட இது சொல்லிடுறேன் கம்ப்ளீட்டாக. இது வந்து 1989 மேக்கு. ஓகே. மார்க் 4ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக மார்க் 1 மாதிரி மாற்றிருக்கேன். மார்க் 1 மாதிரி மாற்றிருக்கீங்க? நான் ஓல்டாக மாற்றிருக்கேன், இன்னும் ஓல்டாக 1960s மாதிரி மாற்றிருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ இந்த மீசா கிரில்லாம் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ஹார்ன்ஸ் மாற்றிருக்கேன். இந்த ஃபாக் லைட்டு, நம்பர் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸ்லாம் வரதே இல்லை. இது நல்லா மொத்தமாக இருக்கும், விண்டேஜுக்குன்னு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாரு புல்லட்லாம் வர ஹெட்லைட் வந்து மாட்டி கம்ப்ளீட்டாக க்ரோம் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பாடிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சி கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சரி, இதோட இன்ஜின் வந்து என்ன இன்ஜின்? இசுசு G1 இன்ஜின். 2200 சிசி இது. ஓகே, 2200 சிசி இன்ஜின் மாற்றிருக்கோம். ஓகே. ஸோ நல்லா ஒரு 120 130 போனாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி ப்ரோ, ஏசி பவர் விண்டோ எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஏசி போட்டிருக்கோம், ஏசி மாற்றிருக்கோம், கிளச்சு கியர் பாக்ஸு எல்லாமே மாற்றிருக்கோம், பவர் ஸ்டேரிங் போட்டிருக்கோம், அலாய் வீல்ஸ் போட்டிருக்கோம். அப்படியே ஒவ்வொன்றா வந்து பாருங்கள். ஆனால் வந்து சொல்ல சரி ப்ரோ, அலாய் வீல் போட்டிருக்கீங்க, எல்லாமே வந்து அப்படியே விண்டேஜ் டைப்லேயே வந்து கிளாசிக் காம்போவாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம். சரி ப்ரோ, என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ இந்த கார்? இது ஃபோல்டிங் மிரர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர்ஸு. ஓகே. இந்த கிளாஸும் மாறும். இங்கே வந்து உள்ளே வந்து பாருங்கள். ஓகே. இதெல்லாம் வந்து கிளாஸே அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே உள்ளுக்குள்ளே இருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கிளாஸை கண்ட்ரோல் பண்ணலாம். நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் மூவ் ஆகுறது தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம்? இது பவர் விண்டோஸ் போட்டிருக்கோம். ஓகே ப்ரோ. அப் டவுன் பவர் விண்டோ வந்து இப்போ லேட்டஸ்ட் ஆமாம், ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்துக்குமே பவர் விண்டோஸ் மாற்றிருக்கோம். ஓகே ப்ரோ. அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ்லாம் மாற்றியாச்சு. அதே மாதிரி இது வந்து பாப்பப் ஆகும். நம்ம நார்மலாக சாவி போட்டு தான் எடுப்பாங்க, இது வந்து பாப்பப் க்ளோஸ் வைப்பாங்க. நம்ம இப்போ நியூ காரில் இருக்க மாதிரி கீழே வந்து இது பண்ணால் தம்பி டீசல் டேங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகும். ஓகே ப்ரோ. இதில் ரிவர்ஸ் கேமரா வச்சுருக்கோம். ரிவர்ஸ் கேமரா வந்து பாருங்க, ரிவர்ஸ் கேமரா வச்சுருக்கோம். ஓகே ப்ரோ. இதெல்லாம் ஒரிஜினல் மோனோகிராம்ஸ். இதெல்லாம் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் சவுண்டு தான் கேட்கும். இப்போ இருக்கக்கும் இந்த இதுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டீங்க. அப்கிரேடுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ரோ செலவாச்சு வண்டிக்கு? நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 lakhs தான் ஆயிருக்கு வண்டியோட காஸ்ட் இல்லாமல். ஏன்னா இன்னைக்கு ரேட்டு எல்லாமே கூட இதுக்கு ஒரு மேக் இல்லை, நம்மளாம் செஞ்சது எல்லாம் செல்ஃப் ஃபேப்ரிகேட் பண்ணனால ரேட் ஆப்வியஸாக காஸ்ட்டாக வரும். அதனால தான் இந்த மாதிரி தான் ஆமாம் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சவுண்டு கூட கேளுங்க தம்பி. ஆக்சிலேட் பண்ணுங்க. ஆக்சிலேட் அந்த இந்த ஃபீல் வருது எனக்கு ரேசிங்ல வந்து. ஆமா, சவுண்ட் மஃப்லர்ஸ் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. அப்படியே நீங்க இங்க வந்து பாருங்க. அப்படியே வாங்க. கார்ஸ் இன்டீரியரை பாருங்க. இன்டீரியர் பாருங்க, என்ன ஒரு லக்ஸரி ப்ரோ. எல்லாமே பியூர் லெதர்ஸ் தான். சரி ப்ரோ, இது ஓன் வெஹிக்கிள் தான் ப்ரோ? ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். ஓகே. ஃப்ரண்ட்டில் வந்து ஜாக்வார் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து வேணுன்றவங்க வந்து பாருங்கள். வண்டி அதில் பேர் உங்களுக்கு செட்டும் போட்டிருக்கோம், ஆண்ட்ராய்ட் பிளேயர்ஸ் போட்டிருக்கோம். இது பாருங்கள், இங்கே உங்களுக்கு பவர் விண்டோ,
எல்லா இதுலேயும் தனித்தனியாகவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஏறும் இறங்கும். ஓகே ப்ரோ. அப்புறம் இந்த மிரர் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அங்கேருந்து. இதை ஃபோல்ட் பண்ணுங்கள் மிரரே ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். வேணுன்னா திருப்பி ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க எவ்வளோ அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஓகே, இப்போ இன்டீரியர் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருவோம். நிறையாவது வந்து சொல்லுவீங்க ஏன் இவ்வளோ காஸ்ட் இருக்குது, இது மட்டும் தானா இன்னும்லாம் இல்லையா அப்படின்ட்டு. லெதரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்துடும். அதுவும் இல்லாமல் நிறையாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பைக் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து 50,000 60,000 வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஓடிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காருக்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப இதாக இருக்குண்ணா பார்க்கும்போதே. இப்போ வந்து உள்ளுக்க பார்த்துடலாமா? கண்டிப்பாக வாங்க, உள்ளே வாங்க, ஒரு ரைட் போகலாம். வாங்க அப்படியே ரைட் போகலாம். ஓகே ப்ரோ, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த கையை வச்சுக்கோங்க இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை வைக்கிறது எல்லாமே வந்து இதில் ஆம்ரெஸ்ட் இருக்கு, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இதில் விரிச்சிட்டோம்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், இல்லைன்னா 3 பேர் 4 பேர் கூட உட்காந்துக்கலாம். ஓகே. ஸோ ஆண்ட்ராய்ட் செட்டு, ஸ்பீக்கர்ஸு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ரிவர்ஸ் கேமரா போட்டு காமிங்க தம்பி. அப்படியே ரிவர்ஸ் கேமராக்கு மாறிடுச்சு. பார்த்துங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டாட முடியுமோ அத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டாந்துருக்கீங்க. சரி ப்ரோ, இப்போ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொண்டாந்துட்டீங்க, ஏன் விற்கணும்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து ஆக்சுவலி என்னால் வந்து ஒரு அட் அ டயத்தில் ஒரு ஆள் ஒரு வண்டி தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. எனக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கிறனால நான் இதை வந்து பிஸ்னஸ்குள்ளே வரும்போது என்னோட ஒர்க்கை காமிக்கணுன்றதுக்காக இதை ஃபுல்லாக ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கேன். நம்ம அப்படியே ஒரு ரைடு போகலாம், எடுத்துகிட்டு போங்க. அப்படியே ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ வந்து நம்ம ரைடு பார்த்தோம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தான் இருக்குது எனக்கும். சரி ப்ரோ, இப்போ வந்து எவ்வளோ எனக்கு கிடச்சா போதும் இந்த வண்டியிலேன்னு சொல்லி கொடுத்தா எனக்கு போதும், இவ்வளோ எனக்கு கிடச்சா போதும்னு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பீங்களா? எவ்வளோ ப்ரைஸ்? பிரதர், இது கொடுத்தா போதுன்றதெல்லாம் இல்லை பிரதர். இது வந்து எனக்கு இதை கொடுக்கணுன்ற நீடே இல்லை. இது சும்மா இருக்குது, நம்மளோட ஒர்க் வெளியில் தெரியணும், அடுத்தடுத்து ஒர்க் நிறையா வரணுன்றதுக்காக தான் இது கொடுக்குறோம். சரி ப்ரோ. நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு வந்து ஃபைனல் ப்ரைஸாக ஒரு 5,75,000 நான் இப்போ கொடுத்துருவேன். 5,75,000? ஆமாம், நான் இப்போ ஃபைனலாக 5,75,000 நான் இந்த வெஹிக்கிளை நான் சேல் பண்ணிடுவேன். ஓகே ப்ரோ, சூப்பர். இது வந்து 1989 மேக்கு. நான் தான் ஓனர், இப்போது கரண்ட் ஓனரு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. ஸோ நான் அப்போ சொன்னும் போது நான் எல்லாமே பார்த்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக நான் பண்ணி தரலான் இருந்தேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 575 கொடுத்துருவேன். இன்சூரன்ஸ் அவங்க யார் வாங்குறாங்களோ அவங்க பேரில் போட்டு கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பாடியை மேக் பண்ணணும்னா, ஒரு நார்மலாக ஒரு 2 வீலர் எடுத்து இன்றைக்கி கஸ்டமைஸ் பண்ணாலே 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறாங்க. ஆமாம், அது அவங்களோட வண்டிக்கு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து இந்த வைப்பர்ஸ்லேருந்து எல்லாமே ஆட்டோமேஷனுக்கு மாற்றிருக்கோம். முன்னாடி வந்து எல்லாமே மேனுவலாக இருந்துச்சு. அது வேலை செய்யணும்னா அதை தள்ளணும். ஆனால் இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக அதோட ரேட் எல்லாமே ஏறிடும். ப்ளஸ் இதுக்குன்னு உள்ள வண்டிக்குன்னு உள்ள ஃபீச்சர்ஸ் இல்லை, எல்லாமே வேறு வண்டியோடது செல்ஃப் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கனால காஸ்ட் ஏறிடுச்சு. இப்போ சீட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோ வந்து ரோ சீட் இருக்கும், நாங்கள் இதை பக்கெட் சீட் மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ அந்த இது ப்ளஸ் ஃபுல்லாக டேஷ்போர்டில் ஒயரிங் கிட்டு, ஏசிக்கு, பவர் ஸ்டேரிங்கு, பவர் பிரேக்கு எல்லாமே மாற்றிருக்கோம். எல்லாமே A to Z எலக்ட்ரானிக் சைடில் எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இன்டீரியர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சீட்ஸு லெதர்ஸ் இன்னைக்கு பண்ணாலே இன்னைக்கு சாலிடாக 75 to 1 lakh ஆயிரும். ஓகே ப்ரோ, ஹேண்டில் தானே ப்ரோ அம்பாஸ்டர் கியர் வரும், நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி கீழே அதை நம்ம ஃப்ளோர் இன்னைக்கு லேட்டஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல கீழே உள்ளது கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக மாற்றிருக்கோம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு வந்து பழைய வெஹிக்கிள்னாலே வேலை வைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டாக் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அம்பாஸ்டர் வந்து இப்போ வந்து ஓல்டு மாடலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னும் போது எனக்கு வேலை வைக்கும்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன ஓல்டு மாடல் தானே வேலை வைக்க போகுது எடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறீங்க? பிரதர், விண்டேஜ் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மற்ற வண்டியோட எது பண்ணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி எல்லா மெக்கானிக்காலையும் இதை வேலை செய்ய முடியும். இப்போ யாருனாலும் எடுத்து ஈஸியாக வேலை பார்த்துக்கலாம். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான் வரும். மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு 2 வீலர் மெக்கானிக் கூட நினச்சா இதில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துடலாம். 2 வீலர் மெக்கானிக். ஆமாம். ஸோ இது வந்து ரொம்ப இதுக்குன்னு பிரத்யேகமாக அம்பாசிடர் தான். இப்போ ஜெர்மன் வெஹிக்கிள்னா ஜெர்மன் வெஹிக்கிள்ஸோட மெக்கானிக் மட்டும்தான் பார்க்கணுன்னு இருக்குல்ல, அப்பெல்லாம் இல்லை. இது யார் நினைச்சாலும் வேலை செஞ்சுக்கலாம். ஓகே ப்ரோ. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி தான். இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே ப்ரோ. இப்போ வந்து சேஃப்டியை பற்றி சொல்லுங்க பிரதர். இதுலலாம் ஏர் பேக் எதுவுமே இல்லை பிரதர், பக்காவாக இருக்கும். நீங்கள் ஆப்போசிட்ல எங்கிட்டு போய் சாத்தினாலும் ஒன்றுமே ஆகாது. நம்ம இன்ஜினை தாண்டி நம்ம சைடில் வரவே வராது. ஸோ பெருசாக ஆக்சிடென்டல் ரெக்கார்ட்னு இந்த வண்டிக்கு கிடையவே கிடையாது. ஆமாம், ரொம்ப கம்மி தான். ஏன் இதோட மேனுஃபேக்சரிங் நிப்பாட்டினாங்கன்றது அது எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கும் அம்பாசிடர் லவ்வர்ஸ் கிரேஸ் இது